எங்க போனாலும் நான் தமிழன்கிறதா அடையாளம். உலகம் முழுமைக்கு அப்படிதான் அடையாளப்படுத்துறான். நான் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அதான் நாங்களும் விரும்புறோம். இந்தியா ஒரு தேசம், அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு. இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம், யூனியன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் அவைதான் அது, பல மாநிலங்களின் அவைதான் அது. அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம், அது யாரும் எதிர்க்கல. முதல்ல இந்தி பள்ளிக்கூடம் இங்கதான் திறக்கப்பட்டிருக்கு. அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கி இருக்காங்க. அது இந்தி பிரச்சார சபை எல்லாம் இங்க இருக்குது, யாரும் இதெல்லாம் சொல்லல. தேவைன்னா கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கட்டாயம் படிச்சுதான் ஆகணும்னா, அப்படி நாங்க கட்டாயம் தமிழ் படிச்சுதான் ஆகணும் போது நீங்க பாசிசங்கிறீங்க, மொழி வெறிங்கிறீங்க, இன வெறிங்கிறீங்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிறீங்க, சோறு கடை. அப்ப ஒரு வெறியும் கோபம் வரும் பாரு, எப்படி இருக்குது அது. அதுல அதனாலதான் நாங்க சொல்றோம், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை. கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். எனக்குன்னு சொல்லல, இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசுறோம். அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது, இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம், மரண சாசனம்ங்கிறாங்க. நான் நேத்து கூட பதிவு சொன்னேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலேயே தோல்விவிட்டா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க, மரணத்தை முடிவா தேடிக்கிறாங்க, உயிரை மாய்ச்சுக்கிறாங்க, தோல்வியை தாங்க முடியாத அவ்வளவு மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது 3ஆம் வகுப்புல நீ பொதுத் தேர்வு வைக்கிற, 5ஆம் வகுப்புல வைக்கிற, 8ஆம் வகுப்புல வைக்கிற, அந்த வயசுல தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொதுத் தேர்வுல அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா? கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா? பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிராதா? ஒரு மரணக்கூடமா தெரிஞ்சிராதா? என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அறிவாளியா வந்துருவாருங்கிறது இப்ப பார்த்து எழுதுறவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறேன்? நீட்டுன்னு வச்சுங்க, எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில நிக்கிறார், எல்லாம் புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான். நீ 700 பேர் எழுதுறாருன்னு சொல்ற, ஆனா தேர்ச்சியில 800 பேர்னு அறிவிக்கிற. இதெல்லாம் வட இந்தியால நடக்குதா இல்ல? வேணா என்கிட்ட சான்று இருக்கு, எடுத்து வேணா காட்டுறேன். இது என்ன மாதிரியான நிர்வாகம், இந்த மாதிரியான கட்டமைப்பு, எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க? இதுதான் பிரச்சனையா? 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாம தூங்க போறான். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது. வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில நிக்கிறான். நீங்களே 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்க கொடுத்து முடிச்சிட்டீல. என்ன நடந்துருது? எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துட்டு தனிப்பெரும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்திய படி இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா, அதே இதை ஒரு வீரமாக நான் நீங்க